வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விலகி இருக்கிறதாம். தேமுதிக வந்தாலும் தலைவலிதானா? 2026 திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா? விடாதே விசிக ரெடியான ஸ்டாலினா? வாங்க வீடியோவை முடிவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறதா. அந்த வகையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை என அனைத்து கட்சிகளுமே அரசியல் மும்முரமாக செயல்பட தொடங்கிவிட்டதா. அந்த வகையில் தான் தமிழகத்தில் கண்டிப்பாக 4 முறை போரை கூட்டி நிலவக்கூடிய சூழல் தான் அரசியல் வட்டாரத்தில் உருவாகி கொண்டிருக்கிறதா. அந்த வகையில் தான் தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல் தான் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியை இறுதி செய்யும் முடிவில் இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். தேமுதிக கூட்டணிக்கு வந்திருப்பதால் விசிக, மதிமுக கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு குறைக்கப்படலாம் என சொல்லப்படுகிறதா. இதனால் அவர்களெல்லாம் பெரும் அதிருப்தி அடைய வாய்ப்பு இருப்பதால் திமுக தலைமையோ அந்த கட்சியுடன் பேச்சு நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறதா. அதாவது தமிழக சட்டசபை தேர்தல் இன்னும் 3 மாத காலம் மட்டுமே உள்ளதாம். இந்த தேர்தலில் கண்டிப்பாக திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் தங்களது தேர்தல் பணிகளை தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. இந்த முறை கண்டிப்பாக 4 கட்சிகளுமே இடையே போட்டி என்பது உருவாகும் சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதா. இதனால் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை, வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பு, தேர்தல் அறிக்கை என தயார் செய்த போன்ற பணிகள் எல்லாம் மிகவும் வேகமாக நடைபெற்று வருகிறதாம். ஏற்கனவே திமுக கனிமொழி தலைமையில் 10 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பதை தொடங்கிவிட்டது. அதாவது வழக்கம் போல் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி பலப்படுத்துடன் திமுக தேர்தலை சந்திக்கிறது. அதாவது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, கோமதேக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மக்கள் நீதி மைய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி என்பது திமுகவுக்கு தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறதா. மேலும் தனியரசு, கருணாஸ், தாமிமின், அன்சாரி உள்ளிட்ட அமைப்புகளும் தலைவர்களுடன் இருக்கிறார்கள். மேலும் கூடுதலாக இதுவரை திமுக கூட்டணியில் சேராத பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் தேமுதிக கண்டிப்பாக இணையலாம் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது இந்த நிலையில் பிரேமலதா வரவால் திமுக கூட்டணியில் கண்டிப்பாக குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறதாம். கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுக 170 தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரசுக்கு 25 தொகுதிகள், மற்ற பிற கட்சிகளுக்கெல்லாம் 35 தொகுதிகள் என ஒதுக்கப்பட்டதாம். கண்டிப்பாக அந்த தேர்தலில் திமுக 133 இடங்கள் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி பிடித்தது. அதே போன்ற கணக்கை தான் 2026 தேர்தலும் தொடரும் என விரும்புகிறார்கள் தேமுக தலைமை கழகம். இதனைத் தொடர்ந்துதான் ஆனால் இந்த முறை தேமுதிக மட்டுமல்லாமல் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக பிரிவும், கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் போன்ற புதிய கட்சிகளெல்லாம் கூட்டணி இடம்பெறும் என உருவாகி இருக்கிறது. இதனால் தான் திமுக தாங்கள் போட்டியிட்ட தொகுதியில் கூட எண்ணிக்கையை 174 இருந்து 170 குறைத்து திட்டமிட்டு சொல்லப்படுகிறதா. மீதமுள்ள இடங்களை கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு பகிர வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் யாருடன் கூட்டணி என்பதை ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. கூடிய விரைவில் தேமுதிக, அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதி விரைவில் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கக்கூடும் என்ற சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.